ஃப்ரெண்ட்ஸ். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கை குறித்து பார்க்கிறோம். தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். He walked with the Lord என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லப்படுகின்றது. சஞ்சரிப்பு என்று சொன்னால் எந்த நேரமும் 24 மணி நேரமும் 24/7 நம்மளுடைய மனவாளனை குறித்ததான தாட் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். நமக்கு பிரியமானவர்கள் இருப்பார்களே ஆனால் அவங்களுடைய நினைவு அவங்களோட கூட எப்பவுமே நமக்கு கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அவங்களோட மேலேயே இருக்கும். அவங்க என்ன பண்றாங்க, என்ன சாப்பிடுறாங்க என்ற அந்த சிந்தனை இருந்துட்டே இருக்கும். ஒருவேளை அங்க தூர தேசத்தில் இருப்பார்களே ஆனால் இயேசுவானவர் மீதும் கூட நமக்கு அந்த சிந்தனை தான் இருக்கணும். கர்த்தர் மீது நமக்கு அந்த டிஸ்டன்ஸே இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அவரை குறித்தான சிந்தனை இருக்கணும். வசனத்தின் மேல நம்முடைய ஆர்வம் இருக்கணும். ஜெபத்திலே நம்முடைய நாட்டம் இருக்கணும். வேத வாசிப்பிலே நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்கவளா இருக்க வேண்டும். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இது இந்த வசனத்தை இந்த நடுவில் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஏனோக்கு நீதிமானா இருந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லும் பொழுது, இன்று இந்த வாழ்க்கையை நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது நிறைய பேர் ஊழியக்காரர்கள் தங்களுடைய ஊழியத்தை தான் மேன்மையாக முதன்மையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தின் காரியங்களை என்ன பண்றாங்கன்னாக்கா தவிர்த்து விடுகிறாங்கன்னு கூட சொல்லலாம். செகண்டரி கரெக்ட் தான், செகண்டரியை தான் வைக்கணும். ஆனால் நம் கடமையை நாம் செய்துவிட வேண்டும். என் குடும்பத்திற்குரிய காரியங்களை, என் பிள்ளைகளுக்குரிய காரியங்களை, என்னுடைய கடமைகள் ஒன்று இருக்கிறது அல்லவா, என்னை அதற்காக தானே குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், அதற்காக தானே குழந்தைகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அதை நான் செய்துவிட வேண்டும். அவர்களுடைய பாதுகாப்பு, அவருடைய படிப்பின் காரியங்கள், அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பது ஒவ்வொரு ஆண்மகனுடைய கடமை, ஒவ்வொரு மனைவியினுடைய கடமை. அதை நாம் செய்துவிட்டு தான் ஊழியத்தின் பாதையில் நாம் செல்ல வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது, மெத்துசலாமை பெற்ற பின் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டு இருந்த குமாரையும் பெற்றான் என்று சொல்லும் பொழுது தேவனோடு கூட ஐக்கியமாய் இருந்தான். அதே வேளையில உலக பிரகாரமாய் தன் கடமைகள் என்னவோ அதையும் அவன் செய்து கொண்டுதான் இருந்திருக்கிறான். இயேசுடைய ஊழியம் என்று சொல்லும் பொழுது அதை மாத்திரம் செய்துவிட்டு இன்று அநேக வீடுகளிலே, ஊழியக்காரர்களுடைய வீடுகளிலே அவர்களுடைய நிலைமை பின்தங்கினதா இருக்கிறது. கடமைகளை செய்யாதபடிக்கு அவங்க பார்த்துக்குவாங்க என்று யாரிடத்திலேயோ ஒரு வித அதை தட்டி கழித்து விட்டு என் கடமைகளை நான் செய்யாதபடிக்கு இருக்கக்கூடாது என்பதுதான் ஏனோக்கின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவனோடு கூட சஞ்சரிக்கின்ற வாழ்க்கை தான் ஊழியம். அந்த ஊழியத்தின் மத்தியிலேயும் சரி, முதன்மையாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற குடும்பத்தை நாம் ஒழுக்கமாகவும் ஒழுங்காகவும் நடத்த வேண்டும். பிள்ளைகளை நடத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளாக்க வேண்டும். அவர்கள் தான் நம்முடைய அடையாளம். நமக்கு பின்வரும் சந்ததி அவர்கள் மூலமாக கிறிஸ்துவை அறிக்கை செய்ய வேண்டுமேயானால் என் பிள்ளைகள் முதன்மையான சந்ததியாக சாட்சி கொடுக்கும் சந்ததியாய் இருக்க வேண்டும். அதைதான் வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நாம் அனைவரும் அநேக வேலையில செய்கின்ற தவறு, என் கடமைகள் உலக பிரகாரமான வேலையா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கவங்களும் சரி, கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற ஒவ்வொருவரும், கிறிஸ்துவை முதன்மையாய் வைத்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் குடும்பத்தையும் நாம் நடத்தி கொண்டு இயேசுவையும் நாம் முதன்மையாய் வைக்க கற்றுக்கொள்வோம். அவர் நம் குடும்பத்தை ஆளுகிறவராக, அவர் நம்ம குடும்பத்தை ஆட்சி செய்கிறவராய் இருக்க வேண்டும். Have a blessed day. Praise be to God.